ஹாய், வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ப்ரைடல் ப்ளவுஸோட ஃபுல் டுட்டோரியல் தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸும் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷிங் கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் ஆரி ப்ளவுஸ் பண்ணும்போது செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, நெக்கை சுற்றி ஹேண்டு கீழெல்லாம் போடுவோம். அது பேசிக் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 2 லைன்ஸ்லேருந்து 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரைடல் ப்ளவுஸ் போடும்போது அட்லீஸ்ட் ஒரு 4 லைன்ஸாவது செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க ஜரி த்ரெட்டில். அடுத்தது தான் நம்மளுக்கு என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 லைன்ஸ் ஜரி த்ரெட் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். நான் மேலே போட் நெக், இந்த ப்ளவுஸோட பேக் நெக் போட் நெக்காகவும் உள்ளே போட்டிருக்கிற டிசைன் கட் பண்ணி அதுக்குள்ளே பீட்ஸ் ஹேங்கிங் தொங்க விடுற மாதிரி நான் டிசைன் சூஸ் பண்ணி ப்ரைட் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்ட மாதிரி நான் போட போகிறேன் இன்றைக்கி. இப்போ நம்ம பீட்ஸுக்கு இந்த மாதிரி நார்மலான மெஷின் த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் நம்ம எடுத்துக்கணும். மெஷின் த்ரெட்டில் சிங்கிளாகவே நீங்கள் எடுத்துக்கலாம், டபுளாக எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. எப்போவுமே எப்போ ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கீழே போட்டிருக்க முடிச்சு சப்போஸ் லூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் மேலே ஒரு லாக் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது அப்படியே ஸ்டிஃபாக நின்றுக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்போலாம் ஒரு குட்டியாக பின்னாடி போயிட்டு பேக் ஸ்டிச் மாதிரி ஒன்று போட்டுட்டு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பீட்ஸ் எல்லாம் சுகர் பீடில் நான் ப்ரிசோ பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ப்ரிசோ பிராண்ட் அப்படி இல்லைனா ஏ ஸ்டார், இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரெண்டுமே பர்சனலாகவே நல்லாயிருக்கு. பீட்ஸில் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல. அதிகமாக அன்ஈவனாக பீட்ஸ் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு பிராண்ட்லேயுமே எனக்கு. அதனால் நான் மேக்ஸிமம் இந்த ரெண்டு பிராண்ட் தான் வாங்கிப்பேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 2-2ஆக கூட நீங்கள் சுகர் பீடை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈவனாக இருக்கும். இல்லை எனக்கு நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் 3-3ஆக கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவே இப்போ நம்ம நார்மலாக இந்த மாதிரி நெக்கு சுற்றி போடும்போது 3-3ஆக போட்டால் ஓகே. அதுவே செக்குடு பேட்டர்ன்ஸ் எல்லாம் போடும்போது அப்புறம் எல்லாம் ஹேண்டில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் 2-2ஆக போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நடுவில் கேப்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீட்ஸு ஸ்டிச் நான் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் 4 லைன்ஸ் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் சுகர் பீடு அந்த நெக்கு சுற்றியும் ஃபுல்லாகவே நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் 4 mm பீட் நான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் 3-3ஆக கூட போடலாம், இல்லைன்னா 2-2ஆக கூட போடலாம். நீங்கள் பிகினர் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 2-2ஆகவே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி மிஷின் த்ரெட்டில் நீங்கள் போடும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் மிஷின் த்ரெட்டும் யூஸ் பண்ணுவேன், நைலான் த்ரெட்டும் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நிறையா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நான் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறது பீட்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்க. ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மெஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணணும். நான் இந்த நெட் கிளாத்தில் போடும்போது சில்வர் ஒர்க்லாம் பண்ணும்போது நான் நைலான் த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன். நைலான் த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அதுலேயும் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் 4 mm பீட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ இந்த மாதிரி பஞ்சாக வாங்கும்போது அப்படியே பஞ்சாகவே வச்சுக்கோங்க. டப்பாவில் தனித்தனியாக பிரித்து அந்த மாதிரி கொட்டிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். நீங்கள் பஞ்சோடு அப்படியே வச்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் அப்படியே நீடில் மட்டும் உள்ளே ஜஸ்ட்டு இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டைம் மிச்சமாகும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, பஞ்சாகவே அப்படியே வச்சுட்டு 4 mm பீடுக்கு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம். 4 mm பீட் போடும்போது நீங்கள் சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, 2 ஸ்டிச் பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ளவுஸ் முடிச்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப கேப் அதிகமாக வந்துடும். ப்ளவுஸை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணணும், இல்லைனா வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படின்றதுக்காக பீட்ஸ் நம்ம சேர்த்தி நிறையா சேம் டைமில் இப்போ 4 mm பீட்லாம் 2ஆவோ இல்லை 3ஆவோ ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரேமில் போட்டு பார்க்கும்போது நீட்டாக ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் ஃப்ரேம் கழட்டிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பீட்ஸுக்கு அந்த கிளாத்துக்கு மேலே பீட்ஸ் தனியாக தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது வந்து நீட்டாகவே இருக்காது. அதனால எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் வந்து பெரிய பெரிய பீட்ஸாக இருக்குது 3mm 4mmஆக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 4mmஆக இருக்குன்னா சிங்கிளாக ஸ்டிச் பண்ணுங்கள். 3mmஆக இருக்குன்னா 2ஆக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒர்க்குக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம அவசரத்தில் வந்து நிறைய எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபினிஷிங் வராது. தைச்சிட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும். கிளாத்தில் போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து தைச்சி முடிச்ச வாட்டி அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு வராது. அதுக்காக தான் நான் வந்து சிங்கிளாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆரி ப்ளவுஸ் எப்போல்லாம் ஷார்ட்ஸு இல்லை ரீல்ஸ்லாம் போடும்போது ப்ளவுஸோட வீடியோ ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதோடய ப்ரைஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் ப்ரைஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது அப்படி இல்லை இந்த எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக அந்த வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் போட்டோம், அடுத்து 4mm போட்டோம், மறுபடியும் நெக்ஸ்ட்டும் வந்து சுகர் பீட் தான் நான் போட்டேன். சுகர் பீட் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 4mm பீடு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம், எந்த அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம வந்து இதை சுற்றியும் சுகர் பீடு வந்து போட முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் என்ன அப்படின்னா, நம்ம 4mm பீடு ஆல்ரெடி செகண்ட் லைனில் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த 2 4mm லைனுக்கு நடுவுலேயும் இந்த மாதிரி ஒரு 4mm வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம 4mm பீட் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். 2 4mmக்கு நடுவில் ஒரு 4mm மேலே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த மாதிரி 2க்கும் நடுவில் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா ஒரு பென்சிலில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போ தான் நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா நீங்கள் டாட் வச்சுட்டு கூட போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த 4mm எல்லாத்தையும் இப்படி த்ரெட்டில் கேப் விட்டு ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் எடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ஒர்க் முடிகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் தனித்தனியாக ஒரு இதுக்கும் போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸு 2 பீடுக்கு சென்டரில் வந்து ஒரு 4mm நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபுல்லாக டைட்டாக இறுக்கமாக இருக்க மாதிரி வரும். கேப்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு அதிகம் தெரியாது. இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்படி பார்க்கும்போது கரெக்டாக வந்து நான் 2 பீடுக்கு நடுவில் தான் வந்து ஒரு பீடு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு மேலே வந்து நான் சுகர் பீடு ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் பீடு வந்து நான் கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அடுத்த இதுக்கும் கீழே வரைக்கும் கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்பேஸ் இதுவும் எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. பாருங்களேன், ஒரே இதுலேயே 2 டைம் அந்த இடத்த ஃபுல்லாக அந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஒரு சிலர்லாம் வந்து காமனாக நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி எப்படி கேட்பீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி 4mmலாம் ஸ்ட்ரைட்டாக போட்டுகிட்டே போகிறோம்ல, அதோட த்ரெட்லாம் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதை சுற்றிலும் இந்த மாதிரி சுகர் பீட்லாம் போடுறதுனால அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே விசிபிளாக இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து இதோட லுக் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு பீடுக்கு போடும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்ராக்சிமேட்டாக ஒரு சுகர் பீடை சுற்றி ஒரு 4mm சுற்றி எவ்வளோ சுகர் பீட் போடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிடும். 10 போடணுமா, 12 போடணுமா, 14 போடணுமா அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எட்ஜிலெல்லாம் ரொம்ப குட்டியான ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பீடு போடுற மாதிரி தான் இடம் இருக்குது அப்படின்னா 2 பீடு 3 பீடு இதுக்கு முன்னாடி போட்டிருப்பீங்கள்ல, அதை வந்து கொஞ்சம் தள்ளி கழட்டிட்டு சிங்கிளாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஃபில் ஆகிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சப்போஸ் சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவை கூட நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி க்ரீன் கலர் நார்மலான குந்தன் ஸ்டோன் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ வச்சு தான் ஒட்டியிருக்கேன் நான் அதை. அதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக 2 4mmக்கு நடுவில் வந்து நான் ஒட்டியிருக்கேன். இதை சுற்றிலும் வந்து நம்ம சுகர் பீட் நம்ம இப்போ எப்படி நார்மலாக ஸ்டிச் பண்ணோம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே இருந்து திருப்பியும் வந்து மேலே வர மாதிரி
அதே மாதிரி எப்போவுமே வந்து இந்த லாக் போடுறது எல்லாமே நம்மளுக்கு உள்ளே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நான் போடுற பாருங்களேன், இப்போ வந்து 2க்கு நடுவில் ஒரு 3 mm சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஆனால் நான் லாக் வந்து வெளியே போடலை, உள்ளே தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொண்டு போய் ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்து எடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் பண்ணிவிட்டு திருப்பியுமே உள்ளே கொண்டு போயிடணும். அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வெளியில் தெரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எடுத்துகிட்டு அங்கே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு குட்டியாக ஒரு லாக் ஒன்று போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி ஸ்டோன்ஸு சுற்றிலும் சுகர் பீட் போடும்போதும் உள்ளே இருக்கிற மாதிரி லாக் போட்டுக்கோங்க. இப்போ அதோடு வந்து இவ்வளோ தான் நான் வந்து நெக்குக்கு போட்டிருந்தேன். நெக்கில் அங்கங்கே வந்து புட்டாஸ் வச்சுருந்தேன். இப்போ ஹேண்டுக்கும் சேம் இதையே அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். கீழே ஒரு லைன் போட்டுட்டு மேலே வந்துட்டு நான் இந்த மாதிரி சுகர் பீட் 4 mm சுகர் பீட் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து செக்குடு பேட்டர்ன் போடணும். செக்குடு பேட்டர்னுக்கு 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி வித்தும் லென்த்தும் 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர்லேருந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க. நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கனோ அதே மாதிரி சென்டர்லேருந்து ட்ரா பண்ண ஆரம்பிங்க. எய்தர் ஏதாவது ரைட் சைட்லேருந்தோ லெஃப்ட் சைட்லேருந்தோ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வராது. சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து அந்த நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வச்சு பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்கேலை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாஸ் மார்க்கிங் பென்சிலில் தான் போட்டிருந்தேன். ஏன்னா அந்த லைன் மேலே எல்லாமே நம்ம சுகர் பீட் தான் போட போகிறோம். அதனால் நான் வந்து அந்த பென்சில்லையே மார்க் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு ஆல்ரெடி அதுலேயே அப்படியே லைன்ஸ் வரும். அந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணியே நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லைன்ஸ் வராது. இப்போ நான் வந்து போடுற அளவுக்கு லைன்ஸ் வரும். இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு லைன்ஸ் வரும். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நம்மளுக்கு லைன்ஸ் வந்து கிடைக்காது. அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்துக்கும் வந்துருச்சு, நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 2 வித்தும் ஹைட்டும் 2 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி போடும்போது கீழே மட்டும் போடாதீங்க, மேலேயும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் பண்ணோம் அப்படின்னா மேலே போக போக ஒன்றா குறுகல் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கீழே வர வர குறுகல் ஆகிடும். ஷேப் வந்து கரெக்டாக வராது. அந்த கோடோட அளவு வந்து கரெக்டாக வராது. அதனால் மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதோட ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸோட அதே மாதிரி செக்குடு பேட்டர்ன்லாம் வந்து போடும்போது கையோட மேல் பகுதி வரைக்குமே போடுங்க. பாதியோடு நிறுத்திட்டிங்க அப்படின்னா அப்படியே பாதியோடு நிறுத்தின மாதிரி இருக்கும். கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங்க்கு மட்டும் விட்டுட்டு, எப்படியும் நம்ம மார்க் பண்ணி தான் போடுவோம், ஸ்டிச்சிங்க்கு மட்டும் விட்டுட்டு அழகாக அதுக்கு கீழே எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் போடுங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து சுகர் பீட் போடலாம். நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி தான், எந்த ஒரு இதை ஆரம்பிக்கும் போதும் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. எல்லா லைன்ஸ்லேயும் இந்த மாதிரி சுகர் பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் டிசைனை ஹைலைட் பண்ணுறதுக்காக ஸ்டோன்ஸ் ஒர்க் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன். ஸ்டோன்ஸ்க்கு நீங்கள் நார்மலாக வந்து ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா B7000 க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஃபேப்ரிக் க்ளூ மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப கம்மியான மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 4 mm 3 mm அண்ட் சுகர் பீட். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி பீட் கொஞ்சம் எடுத்துருந்தேன். இப்போ நம்ம சுகர் பீட் லைன் போட்டோம் இல்லைங்களா, போட்டு இந்த கேப் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீட் பீடும் அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் எடுத்திருந்தேன். இப்போ நான் இந்த ஸ்டிச்லாம் பண்ணும்போது பாருங்களேன், நான் எந்த லாக்குமே வெளியில் போடலை, எல்லாமே உள்ளே பார்த்த மாதிரி தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாம் மொத்தமாக சேர்த்தி கடைசியாக ஒரே லாக் உள்ளே போடும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும். நான் இடையில ஒரு ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். இதுதான் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் லுக். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்களும் கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ நல்ல ஃபினிஷிங்கோடு நீங்கள் பண்ணலாம். நான் வந்து ஹேங்கிங் வந்து ஹேண்டில் கொடுக்காம பேக்கில் கொடுத்துருக்கேன். என்னோடய கிளைண்ட் எல்லா ப்ளவுஸையும் நானே பண்ணதுனால ஹேங்கிங் அவங்களுக்கு அதிகமாக ஹேண்டில் தான் இருந்தது, அதனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். தேங்க்யூ.